கோடைக்கால பயிற்சி முகாமிற்கு பள்ளி மாணாக்கர்களிடம் கட்டணம் வசூலிக்கும் விடியா திமுக அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். சென்னையில் 500 ரூபாயும் இதர மாவட்டங்களில் 200 ரூபாய் கட்டணம் நிர்ணயித்ததற்கு கண்டனம். அதிமுக ஆட்சியில் மாணவர்களின் பயிற்சிக்கு கட்டணம் விதிக்கப்பட்டதில்லை. இதனால் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் திறமைகளை நிரூபித்ததாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். உலக செஸ் போட்டியை நடத்தினோம் என தம்பட்டம் அடிக்கும் தமிழக அரசின் லட்சணம் இதுதானா? மாணவர்கள் பயிற்சிக்கு கட்டணம் நிர்ணயித்தது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. பாரா ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று கோப்பை வென்றேன் என்ற போலி நபரை உச்சி முகர்ந்த ஸ்டாலின். புகைப்படத்தை பகிர்ந்து வெற்றி விளம்பரம் தேடிக்கொண்ட அதி புத்திசாலி மந்திரி என கழக பொதுச் செயலாளர் கிண்டல். விளையாட்டில் துடிப்புள்ள மாணவர்களை முடக்கி போடும் விடிய அரசு. பயிற்சிக்கான கட்டண வசூலை நிறுத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். தென்காசி மாவட்டம் பாவூர்சத்திரம் காவல் நிலையத்தில் அதிமுக கிளை செயலாளருக்கு சித்திரவதை. மருத்துவமனையில் அதிமுக கிளை செயலாளர் உயிரிழந்த நிலையில் சடலத்துடன் காவல் நிலையம் முன்பு போராட்டம். விடியா திமுக ஆட்சியில் தென்காசி மாவட்டத்தில் தொடர்ந்து போலீஸ் சித்திரவதையால் பலியாகும் அப்பாவிகள். தென்காசி மாவட்ட போலீஸ் அப்பாவி மக்களை துன்புறுத்தி கொள்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தில் விடியா திமுக மாவட்ட கவுன்சிலர் அலுவலகத்தில் மூட்டை மூட்டையாக சிக்கிய போதைப் பொருட்கள். அடுத்தடுத்து சிக்கும் திமுக நிர்வாகிகளால் பொம்மை முதல்வர் கலக்கம். கோவில்பட்டி வழியாக சரக்கு வாகனத்தில் கடத்தி சென்ற 470 கிலோ பான் மசாலா குட்கா போதைப் பொருட்கள் பிடிபட்டது. விடியா திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் கடத்தல் சம்பவங்களால் மக்கள் அதிர்ச்சி. பெருமாநல்லூர் அருகே விவசாய தோட்டத்தில் சட்டவிரோதமாக கஞ்சா பதுக்கி விற்பனை செய்த பெண் கைது. தமிழகம் முழுவதும் பரவியுள்ள கஞ்சா போதைப் பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் போலீசார். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு உதவும் இயக்கம் அதிமுக மட்டுமே என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெருமிதம். நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறும் எனவும் உறுதி. இன்றைக்கு எந்த நேரத்திலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை தீர்க்கக்கூடிய கட்சி அதிமுக. இன்றைக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு, மக்களுடைய நம்பிக்கை, தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் எடப்பாடியார் அவர்கள்தான். இன்றைக்கு எப்போ சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் கண்டிப்பாக முதலமைச்சர் வருவார். கண்டிப்பாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக முடிவுகள் தெரிஞ்சதும். தமிழ்நாட்டில் கோடை வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் திறந்து வைத்தனர். நீலகிரி தொகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் CCTV கேமராக்கள் செயலிழந்ததால் பரபரப்பு. வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் உள்ள 173 CCTV கேமராக்கள் 20 நிமிடங்கள் செயலிழந்ததால் அரசியல் கட்சி முகவர்கள் அதிர்ச்சி. கன்னியாகுமரியில் வார விடுமுறையை ஒட்டி அதிகாலையிலேயே கடற்கரையில் குவிந்து சூரிய உதயத்தை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல். திருவள்ளூர் அருகே பெருமாளும் சிவனும் சந்திக்கும் ஹரிஹரன் சந்திப்பு திருவிழா கோலாகலம். ஹரிகிருஷ்ண பெருமாளும் அகத்தீஸ்வரரும் நேருக்கு நேர் சந்தித்த வைபவத்தை கண்குளிர பார்த்த பக்தர்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு ஐயாரப்பர் கோவில் சித்திரை விழாவில் பூ போடும் நிகழ்ச்சி. விடிய அரசின் காவல்துறை அலட்சியத்தால் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். நீலகிரி மாவட்டத்தில் கடும் வறட்சியால் குடிநீரின்றி விலங்குகள் அவதி.
தாகத்திற்காக குடியிருப்பு பகுதிக்கு வரும் விலங்குகளால் ஆபத்து என மக்கள் வேதனை. திருச்சி மற்றும் கரூர் மாவட்ட காவிரி கரைகளில் காணப்படும் சிறுத்தை காலடி. விடிய அரசின் அலட்சியத்தால் காட்டு விலங்குகள் குடிநீருக்காக மக்கள் வசிப்பிடங்களில் புகும் அபாயம். விலங்குகளின் குடிநீர் வசதிக்காக வனப்பகுதியில் ஆழ்துளை கிணறு அமைத்து குடிநீர் தொட்டி அமைத்த அதிமுக அரசு. அதிமுக அரசின் திட்டங்களை முடக்கிய விடியா அரசால் குடிநீருக்காக ஊருக்குள் வரும் வனவிலங்குகள். நெல்லை மாவட்டம் கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயத்தில் தண்ணீர் இல்லாமல் வெளிநாட்டு பறவைகள் வெளியேறும் பரிதாபம். பறவைகளை கூட பரிதவிக்கும் நிலைக்கு தள்ளிய விடியா அரசுக்கு மக்கள் கண்டனம். சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக இருக்கும் பூண்டி நீர்த்தேக்கத்தில் நீர் இருப்பு 1 டிஎம்சிக்கும் குறைவாக இருப்பதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டத்தின் நீர் ஆதாரமாக விளங்கும் வீராணம் ஏரி வறட்சியால் விளையாட்டு மைதானமாக மாறிய அவலம். பாலைவனமாக மாறுவதற்குள் வீராணம் ஏரியை விடிய அரசு தூர்வாரிட வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். கோத்தகிரிக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ஈலாடா அணையில் தண்ணீர் இருப்பு குறைவு. விடியா திமுக அரசு குடிமராமத்து பணிகள் மேற்கொள்ளாததால் நீலகிரி மாவட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். பச்சையப்பா கல்லூரிகளில் காலியாக உள்ள 132 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப தேர்வுக்குழு அனுப்பாமல் அலட்சியம். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் குட்டு. உடனடியாக உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப உத்தரவு. தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்கள் எண்ணிக்கையை விட சமையல் கேஸ் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகம் என கூறி மண்ணெண்ணெய் ஒதுக்கீட்டை குறைத்த மத்திய அரசு. கேஸ் சிலிண்டர் கூட வாங்க முடியாமல் மண்ணெண்ணெயை நம்பியுள்ள கிராம மக்கள் மண்ணெண்ணெய் கிடைக்காமல் கடும் அவதி. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்றத்தால் குடும்ப தலைவிகள் வேதனை. நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசு விலைவாசியை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே போக்சோவில் இளைஞர் கைது. விடியா ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத அவல நிலை. திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே குழந்தையின் அறுவை சிகிச்சைக்காக வைத்திருந்த 1 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் நகைகள் திருட்டு. விடியா காவல்துறை விரைந்து திருடர்களை பிடித்து பணம் மற்றும் நகையை மீட்டு தர பெண் கண்ணீர் மல்க கோரிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சிறு சேமிப்பு திட்டம் என்ற பெயரில் அப்பாவி மக்களிடம் 50 லட்சம் ரூபாய் மோசடி. கும்பகர்ண தூக்கத்தில் மாவட்ட சீட்டுகள் கண்காணிப்பு துறை தாசில்தார், பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை. கன்னியாகுமரி மாவட்டம் திக்கோடு அருகே பெட்ரோல் பங்க் ஊழியரை தாக்கி 14,000 ரூபாய் பறிப்பு. பணத்தை பறிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியானதால் பரபரப்பு. ஸ்ரீபெரும்புதூரில் இருசக்கர வாகனங்களை திருடி போதை மாத்திரைகளை கடத்தி விற்பனை செய்த கும்பல் சிக்கியது. ஹைதராபாத் சென்று போதை மாத்திரைகளை வாங்கி வந்து சென்னையில் விற்று வந்தது அம்பலம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் போதை மாத்திரை, போதை ஊசி விற்ற 10 பேர் ஒரே நாளில் கைது. போதைப் பொருட்கள் அதிகளவில் புழங்குவதால் ஸ்ரீபெரும்புதூர் போதைப் பொருட்களின் விற்பனை மையமாகிறதோ என அச்சம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற டாஸ்மாக் கடை ஊழியரை வழிமறித்து அரிவாளால் வெட்டிய மர்ம நபர்கள்.
டாஸ்மாக் கடை வசூல் பணத்தை கொள்ளையடிக்க தாக்கப்பட்டாரா அல்லது சொந்த பகையால் தாக்குதலா என விசாரணை. வாணியம்பாடியில் மனைவியிடம் செல்போனில் பேசியவரை ஜல்லிக்கரண்டியால் தாக்கிய கணவர். தண்ணீர் கேன் சப்ளை செய்பவர் மனைவியுடன் செல்போனில் பேசி வந்ததால் ஆத்திரம். மதுரை அருகே சரியாக மூடப்படாத கழிவுநீர் தொட்டி மூடியால் தலைகீழாக கவிழ்ந்த இருசக்கர வாகனம். விடிய அரசின் அலட்சியத்தால் விபத்தில் சிக்கிய தாய் மகள். கடலூர் அருகே கள்ளத்தனமாக நடைபெறும் மது விற்பனை குறித்து தகவல் அளித்தவரை காட்டிக் கொடுத்த ஸ்ரீமுஷ்ணம் காவல்துறை. விடியா காவல்துறை கள்ளத்தனமாக மது விற்பவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறதா என பொதுமக்கள் கேள்வி. திருவள்ளூர் அடுத்த மப்பேடு அருகே 69 வயதான கோவில் காவலாளி அடித்து கொலை. விடியா திமுக ஆட்சியில் அரங்கேறும் கொலை சம்பவங்களால் மக்கள் அச்சம். கோயில் கோயிலாக வழிபாடு நடத்தி வரும் முதல்வர் மனைவி துர்கா ஸ்டாலின். கடவுள் இல்லை என கூறி திருநீர் அளிக்கும் ஸ்டாலின். கோவில் கோவிலாக செல்லும் துர்கா ஸ்டாலின். இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என மக்கள் கேள்வி. வேலூர் மாவட்டத்தில் தலை விரித்தாடும் தண்ணீர் பிரச்சனை. மக்கள் பிரச்சனையை தீர்க்காமல் ஊட்டியில் குத்தாட்டம் போட்ட விடியா திமுக எம்எல்ஏ. ஈரோட்டில் மாநகராட்சி லாரி மூலம் திமுக தண்ணீர் பந்தலுக்கு தண்ணீர் சப்ளை. அரசு பணத்தில் விளம்பரம் தேடும் விடியா திமுகவுக்கு மக்கள் கண்டனம். சென்னை போரூரில் ஆன்லைன் லாட்டரி சீட்டு சூதாட்டம் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விடியா திமுக அரசு வழக்கம் போல் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்காமல் இரும்பு கரம் கொண்டு சூதாட்டத்தை தடை செய்ய வலியுறுத்தல். ஜாஃபர் சாதிக் தென்காசி திமுக மாவட்ட பஞ்சாயத்து தலைவரின் கணவர் என அடுத்தடுத்து கைதான திமுக நிர்வாகிகள். கைதானதற்கு பின் கட்சியில் இருந்து நீக்கும் பொம்மை முதல்வருக்கு கட்சியை கூட ஒழுங்காக நடத்த தெரியவில்லையா என மக்கள் கேள்வி. பெங்களூரில் இருந்து சேலத்திற்கு லாரியில் கடத்தி வரப்பட்ட சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குட்கா பொருட்கள் கண்டுபிடிப்பு. லாரி புக்கிங் நிறுவனத்தை நடத்தி குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்தி விற்பனை செய்தது அம்பலம். ஹொசூர் அருகே கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகளில் தொடர்புடைய நபர் வெட்டி கொலை. விடியா திமுக ஆட்சியில் நடைபெறும் கொலை சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சம். நிலக்கோட்டை அருகே நள்ளிரவில் வீடு புகுந்து அரிவாளால் சரமாரியாக வெட்டியதில் 4 பேர் படுகாயம். தாக்குதலில் ஈடுபட்டவர்களை பிடிக்க முடியாமல் விடியா காவல்துறை திணறி வருவதாக குற்றச்சாட்டு. சென்னை அருகே சட்டவிரோதமாக ஓடைகளில் வெளியேற்றப்படும் கழிவுநீர். விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். கோவை மாவட்டம் வால்பாறையில் தோட்ட தொழிலாளர்கள் எஸ்டேட் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். தோட்ட நிர்வாகம் முறையாக சம்பளம் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மும்முனை மின்சாரம் சரிவர வழங்காததால் குறுவை சாகுபடி கேள்விக்குறியாகி உள்ளது. தொடர்ந்து விவசாயிகளுக்கு துரோகம் செய்து வரும் விடியா அரசு தன்னை திருத்திக் கொண்டு போதிய மின்சாரம் வழங்க கோரிக்கை. சென்னை அடுத்த தாம்பரம் அருகே டாஸ்மாக் கடையில் 24 மணி நேரமும் மதுபானை விற்பனை படுஜோர். சட்டவிரோத மது விற்பனையை தடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் விடியா அரசின் ஏவல் துறை. ஜம்மு காஷ்மீரில் பனிப்படலத்தில் சிக்கிய வாகனங்கள். குரேஸ் பந்திப்பூர் சாலையில் சிக்கிய 35 வாகனங்களை மீட்ட எல்லை சாலை அமைப்பினர்.
கேரளாவில் கடும் வறட்சியால் கருகும் ஏலக்காய் பயிர்கள். சந்தையில் வரத்து குறைவால் கிலோ ஏலக்காய் 3000 ரூபாய்க்கு விற்பனையானதால் வியாபாரிகள் அதிர்ச்சி. கர்நாடகாவில் பாலியல் புகாரில் சிக்கிய தேவகவுடா பேரன் நாட்டை விட்டு தப்பி ஓட்டம். நூற்றுக்கணக்கான ஆபாச வீடியோக்கள் வெளியான நிலையில் சிறப்பு விசாரணைக்கு குழு விசாரணை நடத்த கர்நாடக அரசு உத்தரவு. பாஜக ஆளும் குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பிடிபட்டது. நாட்டின் மிகப்பெரிய போதைப் பொருள் தயாரிப்பு கூடத்தை கண்டறிந்துள்ளதாக தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தகவல். மும்பை அணிக்கு எதிரான ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி. டெல்லி அணி 10 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. ஐபிஎல் தொடரில் லக்னோவுக்கு எதிரான மற்றொரு லீக் போட்டியில் ராஜஸ்தான் அணி வெற்றி. 196 ரன்களை சேசிங் செய்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் மற்றும் பெங்களூரு அணிகள் பல பரீட்சை. குஜராத்தில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு போட்டி நடைபெறுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை மற்றும் ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை. சென்னையில் இன்று இரவு 7:30 மணிக்கு போட்டி நடைபெறுகிறது. அமெரிக்காவில் ரிபப்ளிக் ஃபர்ஸ்ட் வங்கியின் செயல்பாடுகள் முடக்கம். புல்டன் வங்கியுடன் ரிபப்ளிக் ஃபர்ஸ்ட் வங்கியை இணைக்க உத்தரவிட்ட பெடரல் முதலீட்டு காப்பீட்டு வாரியம். ஈராக்கில் தன்பாலின உறவு குற்றம் என அறிவிப்பு. குற்றவாளிகளுக்கு 15 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வாய்ப்பு. பியூனஸ் ஏர்ச்சில் நடைபெற்ற மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் பட்டம் வென்ற 60 வயது அழகு பதுமை. 18 வயது முதல் 73 வயதுடையோர் வரை கலந்து கொண்ட போட்டியில் வெற்றி வாகை சூடிய அலெக்சாண்ட்ரா ரோட்ரிகஸ். அமெரிக்காவில் குடும்பத்துடன் டெஸ்லா காரை ஓட்டிச் சென்று கிடுகிடு பள்ளத்தில் கவிழ்ந்த இந்திய வம்சாவளி மருத்துவர். மன அழுத்தத்தில் இருந்த மருத்துவர் செயலால் மனைவி, குழந்தைகள் அதிர்ச்சி. நடிகை சமந்தா பிறந்த நாளில் இணையத்தை தெறிக்க விடும் ரசிகர்கள். ஹாப்பி பர்த்டே சமந்தா என பிறந்தநாள் போஸ்டர் வெளியிட்டு ரணகளம்.